नमस्ते दोस्तों, जस्ट हिंदी को स्वागत करती हूँ. अच्छा, நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நம்பர்ஸ் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. வாங்க இந்த வீடியோவில் இன்னும் நம்மளுக்கு சில தேவையான வாக்கியங்களை எப்படி ஹிந்தியில் சொல்லணும், எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். अच्छा, வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லும். இப்போ நான் வெளியே போகிறேன், நான் இல்லாமல் வெளியில் போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லணும். அப்படின்னா பாஹர் ஜாத்தா ஹூ, பாஹர் ஜாத்தா ஹூ, பாஹர் ஜாத்தா ஹூ அப்படின்னா வெளியில் போகிறேன், பாஹர் ஜாத்தா ஹூ. இன்னைக்கு லீவ், அதாவது இன்று விடுமுறை, இன்னைக்கு லீவ் அப்படிங்கிறத சொல்லணும். அப்படின்னா ஆஜ் சுட்டி ஹே, ஆஜ் சுட்டி ஹே, ஆஜ் சுட்டி ஹே அப்படின்னா இன்னைக்கு லீவு. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லணும்னா முஜே பச்சாவோ, முஜே பச்சாவோ, முஜே பச்சாவோ அப்படின்னா என்ன காப்பாத்து, முஜே பச்சாயியே அப்படின்னா என்ன காப்பாத்துங்க. முஜே பச்சாவோ அப்படின்னா காப்பாத்து, பச்சாயியே அப்படின்னா காப்பாத்துங்க. விடு என்ன அப்படின்னு சொல்கிறோம்ல, லீவ் மீ அப்படி சொல்கிறோம். விடு என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு छोड़ दो मुझे, छोड़ दो मुझे, छोड़ दो मुझे அப்படின்னா விடு என்ன, விட்டுரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. छोड़ दो मुझे. நீங்கள் பிறகு போங்க அல்லது நீங்கள் அப்புறமா போங்க, நீங்கள் பிறகு போங்க அல்லது நீங்கள் அப்புறமா போங்க, ரெண்டுக்குமே आप बाद जाइए, आप बाद जाइए, आप बाद जाइए அப்படின்னா நீங்கள் பிறகு போங்க அல்லது நீங்கள் அப்புறமா போங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு அடம் பிடிக்காத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அடம் பிடிக்காத, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஜித் மத் கரோ, ஜித் மத் கரோ, ஜித் மத் கரோ அப்படின்னா அடம் பிடிக்காத, இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் தர மத் கரோ, இஸ் தர மத் கரோ, இஸ் தர மத் கரோ, இந்த மாதிரி செய்யாத. விலை கூடிருச்சு, அதாவது ப்ரைஸ் எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. விலை கூடி விட்டது, விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தாம் பட் கயி, தாம் பட் கயி, தாம் பட் கயா அப்படின்னு சொல்லலாம், தாம் பட் கயி அப்படின்னு சொல்லலாம். விலை கூடிருச்சு. நான் நலமாக இருக்கிறேன், அதாவது நான் நல்லா இருக்கேன். ஐ எம் ஃபைன் இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மை குஷல் ஹூ, மை குஷல் ஹூ, மை குஷல் ஹூ அப்படின்னா ஐ எம் ஃபைன். சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும் அல்லது சீக்கிரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு ஹிந்தியில் ஜல்தி ஜானா ஹே, ஜல்தி ஜானா ஹே, ஜல்தி ஜானா ஹே அப்படின்னா சீக்கிரமாக போகணும் அல்லது சீக்கிரம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு அர்த்தம். லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. லேட் ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் ஹோ கயா, தேர் ஹோ கயா, தேர் ஹோ கயா அப்படின்னா லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் ரெடி பண்ணு, சீக்கிரம் ரெடி பண்ணு அல்லது சீக்கிரம் தயார் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு ஜல்தி தையார் கரோ, ஜல்தி தையார் கரோ. தையார் அப்படின்னா நம்ம தயார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட இந்தி வார்த்தையே தையார் தான். தயார்னு சொல்லுவோம், அதில் தையார்னு வரும். ஜல்தி தையார் கரோ அப்படின்னா சீக்கிரமாக ரெடி பண்ணு, சீக்கிரமாக தயார் பண்ணு. என்ன நம்புங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு முஜே விஸ்வாஸ் கீஜியே, முஜே விஸ்வாஸ் கீஜியே, முஜே விஸ்வாஸ் கீஜியே அப்படின்னா என்ன நம்புங்க. எங்கே வேலை செய்கிற அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. எங்கே வேலை செய்கிற, कहाँ काम करते हो, कहाँ काम करते हो,
அப்படின்னா எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் கொடு, எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சப்கோ தோ, சப்கோ தோ, சப்கோ தோ அப்படின்னா எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிற அர்த்தமும் வரும், எல்லாத்தையும் கொடு அப்படிங்கிற அர்த்தமும் வரும். வரக்கூடிய இடத்தை பொறுத்து. சப்கோ தோ அப்படின்னா எல்லாருக்கும் கொடு அல்லது எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு அர்த்தம். டீ போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டீ போடுங்க அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா சாய் பனாயியே, சாய் பனாயியே அப்படின்னா டீ போடுங்க, அதாவது ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சுடுதண்ணி கிடைக்குமா, வெந்நீர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா? கரம் பானி மிலேகி, கரம் பானி மிலேகி, கரம் பானி மிலேகி அப்படின்னா வெந்நி கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம். 1000 ரூபாய் தாங்க, 1000 ரூபாய் தாங்க அப்படின்னா 1000 रुपये दीजिए, 1000 रुपये दीजिए, 1000 रुपये दीजिए அப்படின்னா 1000 ரூபாய் தாங்க. அமைதியாக இரு, அமைதியாக இரு அப்படின்னா சுப் ரஹோ, சுப் ரஹோ, சுப் ரஹோ அப்படின்னா அமைதியாக இரு. வாயை மூடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நிறைய இடங்களில் சொல்ல வேண்டியது வருது. வாயை மூடு அப்படின்னா மூங் பந்த் கரோ, மூங் பந்த் கரோ, மூங் பந்த் கரோ. இப்போது அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாயை மூடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது இப்படி காட்டிடலாம் இல்லையா? இப்போது அமைதியாக இரு அப்படின்னு சொன்னால் நார்மலாக சொல்கிறது, கொஞ்சம் கடுமையாக திட்டம்னா சொல்கிறோம்ல, வாயை கொஞ்சம் மூடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ சுப் ரஹோ அப்படின்னாலும் அமைதியாக இரு, வாயை மூடு, ரெண்டு அர்த்தமும் ஒன்று தான். ஆனால் பர்டிகுலராக வாயை மூடு அப்படிங்கிற வார்த்தை உபயோகிக்கணும் அப்படின்னா மூங் பந்த் கரோ அப்படின்னா வாயை மூடு அப்படின்னு அர்த்தம். அச்சா, இன்றைக்கி நம்ம இன்னும் சில வாக்கியங்களை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நிறைய பார்த்தோம் இல்லையா? நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி 2 தடவை 3 தடவை உச்சரிக்கிறது அப்படிங்கிறதே வந்து நம்ம திரும்ப சொல்லி பார்க்குறது. அதாவது ஹிந்தி வந்து நம்ம எழுத்துலேருந்து கற்றுக்குறோமோ, பேச பழகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கற்றுக்குறோமோ, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பாயிண்ட், ஒரு 2-3 பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுலபமாக கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா முதல்ல வந்து கவனிக்கணும். அதாவது அந்த அந்த வார்த்தைகளை, அந்த உச்சரிப்பை வந்து ஆழமாக கவனிக்கணும். அது ஒரு முறை. 2வது, அதை தயக்கமின்றி சத்தமாக சொல்ல தெரியணும். இது 2வது முறை. இது வந்து இந்த மொழி பழகுறதுக்கான அணுகுமுறையில் முக்கியமான பாயிண்ட்ஸ். 2வது, சத்தமாக சொல்ல தெரியணும். 3வது, நம்மளுக்கு எப்போல்லாம் அதை சொல்லி பார்த்தா பெட்டராக இருக்குமோ அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த கூச்சம் இல்லாமல் சொல்லி பழகணும். அது உங்கள் வீட்லையா இருக்கலாம், உங்கள் குழந்தைங்கிட்டையா இருக்கலாம், கணவன் மனைவிட்டு. இப்போது வெளியில் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய படித்தோம் இல்லையா? அதை நீங்கள் சாதாரணமாகவே சும்மா அது பேசுனா சிரிப்பு வர்ற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் அதை திரும்ப சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தேவையான நேரம், அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயக்கம் இல்லாமல் நம்மளால் சொல்ல முடியும். சரியா? அதனால் நம்ம வந்து அந்த வார்த்தைகளை இப்போது வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் மட்டும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லணும். அப்போ தான் வந்து அது வந்து ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும். அச்சா, இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிற போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானிட்டரி நாப்கின். பெண்களால் இன்றைக்கி அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்குது இல்லையா? இந்த சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலகளவில் இதனுடைய சந்தை மதிப்பு வந்து பல 1000 கோடி ரூபாய்களாம். கடந்த ஆண்டில் இந்தியாவில் மட்டும் இதோட மார்க்கெட் மதிப்பு கிட்டத்தட்ட 3700 கோடி ரூபாயை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதில் உலகத்திலேயே, அதாவது உலகளவிலேயே முதல் முறையாக தன்னோட நாட்டு பெண்களுக்கு இலவசமாக சானிட்டரி நாப்கின் வழங்கிக்கிட்டு இருக்க, இன்னும் பெட்டராக கொடுக்க போகிற நாடு அப்படிங்கிற பெருமையை ஸ்காட்லாந்து பெற்றிருக்கிறது. அதாவது அவங்க ஏற்கனவே 2018 வந்து ஸ்கூல், யூனிவர்சிட்டி, காலேஜு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் கவர்மெண்ட் சார்பில் இருந்து. ஆனால் இனிமேல் வந்து எல்லாருக்கும், பெண்கள் அனைவருக்குமே வந்து இலவசமாக சானிட்டரி நாப்கின் கொடுக்கறதுக்கு ஸ்காட்லாந்து அரசு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா நாடுமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா
ஒரு வருடத்துக்கு பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 270 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு செலவாகுமா. அப்போது இது எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது, நாங்கள் வர்ற வரி பணத்திலிருந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸ்காட்லாந்தில் அவங்களுடைய மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 10% பேர் வந்து 10% பெண்கள் வந்து சானிட்டரி நாப்கின் கூட வாங்க வசதி இல்லாத ஒரு நிலைமையில் தான் இருக்காங்களாம். அப்படியான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்களாம். ஸோ அதுக்காக வந்து வரியை அட்ஜஸ்ட் பண்ணி இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த அரசு எடுத்திருக்க முடிவு. இதுக்கு வந்து நிறைய தரப்புலேருந்து பாராட்டும் வருது. ஆனால் வரியை வச்சு எப்படி இதை இவ்வளோ மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மித்த நாடுகள் கேள்வி எழுப்புறதாகவும் இருக்குது. பார்ப்போம். ஆனாலும் பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயந்தான் அந்த நாட்டு பெண்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். நம்ம சொல்கிற வாக்கியங்கள் வார்த்தைகள் அது வந்து எழுத்து தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னா எழுத்துக்கள்லேருந்து இருக்கிற நம்ம வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஜஸ்ட் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈஸியாக படிங்க, எளிதாக பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.